பாரம்பரியமிக்க பம்பை இசையின் பெருமையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் பணியில் இறங்கியுள்ளது கோவையைச் சேர்ந்த இசைக்குழு. பம்பை உடுக்கை அங்காளம்மனுக்கு நடைபெறும் வழிபாட்டில் முக்கிய அங்கம் வகிக்கிறது இந்த மரபிசை. இவ்விசை கேட்டாலே பக்தி மனம் கொண்டோருக்கு நாடி நரம்பெல்லாம் அருளுணர்வு புகுந்தாடும். கோவையை பொறுத்தவரையில் பங்குனி சித்திரை மாதங்களில் கோவில் திருவிழாக்கள் பலவற்றிலும் பம்பை இசை தவிர்க்க முடியாத அம்சமாக உள்ளது. ஆனால் வழிபாடுகள் குறைவாக நடைபெறும் 6 மாதங்கள் பம்பை கலைஞர்களின் வாழ்வு சற்று சிரமம்தான். இருந்தாலும் இக்கலையை நேசிப்போர் அதனை காத்து வருகின்றனர். கோவை இருகூர் பகுதியைச் சேர்ந்த இந்த பம்பை குழுவினர் பல தலைமுறைகளாக பம்பை இசையை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி வருகின்றனர். இவர்களை பார்த்து ஆர்வமிக்க கோவையைச் சேர்ந்த பல்வேறு பகுதி இளைஞர்களும் மாணவர்களும் பம்பை இசையை ஆர்வத்துடன் கற்கின்றனர். அங்காளம்மனுக்கு உகந்த ஒரு வாத்தியம் பம்பைங்கிறது. அங்காளம்மனுக்கு உகந்த ஒரு வாத்தியங்க. இது பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் திருக்கோயில் எல்லா பக்கமே இந்த பம்பை இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டாங்க. திருவிழா காலங்கள்லேருந்து தினசரி பூஜைக்குமே பம்பை வச்சு தான் பண்ணுவாங்க. இந்த பம்பையினோட தொடர்பு அங்காளம்மனுக்கு மிக முக்கியமான ஒரு வாத்தியம். அதனால் இங்கே கோவை மாவட்டத்துலேயும் இப்போ நிறையா இந்த வாத்தியங்களை நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. பம்பை உடுக்க சிறப்பாக எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. 70-80 காலகட்டங்களில் இருந்தவர்களுக்கு இணையாக 90s 2K கிட்ஸ்களும் ஆர்வத்துடன் பம்பை இசை மற்றும் பாடல்களை கற்று வருகின்றனர். பள்ளி விடுமுறை நாட்களில் ஆர்வத்துடன் இந்த இசையை கற்றுக்கொள்ளும் மாணவர்கள் மாநில அளவில் பல சாதனைகளையும் புரிந்துள்ளனர். கல்லூரிகளில் பயின்று முன்னணி நிறுவனங்களில் பணிபுரிந்தாலும் கலை மீது கொண்ட ஆர்வத்தால் பம்பை கலையை கைவிடாமல் இதற்கென நேரம் ஒதுக்கி முன்னெடுத்து வருகின்றனர். அதே சமயம் பள்ளி விழாக்கள், அரசு நடத்தும் கிராமிய இசை நிகழ்ச்சிகள், போட்டிகள் போன்றவற்றிலும் பம்பை இசையை ஆர்வத்துடன் அரங்கேற்றம் செய்து வருகின்றனர் இந்த இளைஞர்கள். இந்த கலையை கற்றுக் கொடுத்தது வந்து எங்கள் மாமாவும் இளங்கொண்டா மட்டும் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு லாக்டவுன் டைமில் அந்த மாதிரி கற்றுக் கொடுத்தாங்க. அந்த டைம்லேருந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் பண்ண ஆரம்பித்தேன். வந்து ஸ்கூலில் உள்ள கலை திருவிழா போட்டியில் பம்பைன்னு சொன்னிருந்தாங்க. அதில் வந்து நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட் அடித்தேன். அதுக்கப்புறம் ஸ்டேட் உங்கள்கிட்ட சொன்ன டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட் அடித்தேன். அதுக்காக பரிச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவலுக்கு போனேன். ஸ்டேட் லெவலையும் ஃபஸ்ட் அடித்தேன். அதுக்கப்புறம் இந்த கலை எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அது எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சு. கால சூழலுக்கு ஏற்ப பம்பை இசை கருவி தயாரிப்பு முறை சற்று மாறிவிட்டாலும் தாளங்களும் இசைக்கான பாடல்களும் இன்னும் மண்மனம் மாறாமல் பாதுகாக்கப்படுகின்றன. கோவை மாவட்டம் இருகூர் வீரப்பன் பம்பை உடுக்கை கிராமிய இசைக்குழுவில் நாங்களாம் பயணிக்கிறேங்க. இந்த குழுவில் வந்து நான் ஒரு 15 ஆண்டு காலமாக வந்துட்டு இருக்கிறேங்கண்ணா. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருடங்கள் அப்படின்னு மாமாவுடைய தலைமையில் எல்லாம் இப்போ இது பண்ணிகிட்டு இருக்காங்க. கோவை மாவட்டத்தில் நாங்களாம் ஒரு ஒருங்கிணைந்து 100 பம்பை கோவை நவ இந்தியா இந்துஸ்தான் காலேஜ்லைங்க 100 பம்பை முதல்ல அரங்கேற்றம் பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடுகளும் கிராமிய பாரம்பரிய இசை மீதான ஆர்வமும் மறையாமல் இருக்கும் காலம் வரை பம்பை இசையும் தொன்று தொட்டு ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் இந்த கலைஞர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் பிரவீன்.